நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். வணக்கம். திருச்சியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர் அறிமுக விழா. முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்பு. திருச்சி மேற்கில் போட்டியிடும் KN நேரு, திருச்சி கிழக்கு இனிகோ இருதயராஜ், திருவெரும்பூர் அன்பில் மகேஷ், லால்குடி பாரிவள்ளல், மண்ணச்சநல்லூர் கதிரவன், ஸ்ரீரங்கம் துரைராஜ், முசிறி கருணைராஜா, மணப்பாறையில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் மனிதநேய மக்கள் கட்சி அப்துல் சமது. துறையூர் தொகுதி காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படாததால் துறையூரில் போட்டியிட உள்ள வேட்பாளருக்கும் ஆதரவு கேட்டு ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஸ்டாலின் பேசும்போது, நேற்று திருவாரூரில் பிரச்சாரம் மேற்கொண்டேன், இன்று தீரர்கள் கோட்டமான திருச்சிக்கு வருகை தந்துள்ளேன், கடந்த மாதம் மாநாட்டிற்காக திருச்சி வந்தேன், இன்று மீண்டும் வந்துள்ளேன். நான் மீண்டும் மீண்டும் திருச்சிக்கு வருவது போல் திராவிட மாடல் அரசு மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும். 2021 தேர்தலில் திருச்சி மாவட்டத்தில் முழு வெற்றியை தந்து 2 சிறப்பான அமைச்சர்களை தந்துள்ளீர்கள். அதே போல வரும் தேர்தலிலும் 100% வெற்றியை தருவீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்று நியூஸ் 20D தமிழ் செய்திகளுக்காக திருச்சி செய்தியாளர் பஷீர். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 20D தமிழ் செய்திகளை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்கி வெற்றி பெற வைக்கணும் என்று நான் உங்களையெல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். உங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்கிறேன். வெற்றி உறுதியா? வெற்றி உறுதியா? கொஞ்சம் சத்தமா. வெற்றி உறுதியாகிடுச்சு. வேட்பாளர்கள் உட்காரலாம். உங்களுக்கு சீட்டை கொடுத்தாச்சு. இந்த அளவுக்கு ஏன் உரிமையோடு நான் பேசுகிறேன் என்று கேட்டால், அந்த அளவுக்கு இந்த திருச்சிக்காக பல்வேறு முத்திரை திட்டங்களை கடந்த 5 ஆண்டுகள் நாம் செய்து கொடுத்திருக்கிறோம். உறுதியா சொல்றேன், நிச்சயமா சொல்றேன். அவற்றையெல்லாம் சொல்ல முடியாது. காரணம் நேரம் இல்லை. வெயிலில், கொடுமையான வெயிலில் நீங்கள் இங்கே காத்து கொடுக்கிறீர்கள். எனவே சுருக்கமா தலைப்பு செய்தியா மிக மிக சிறப்புக்குரிய சிறப்பத்தை மட்டும் நான்